பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே பங்கெடுக்க வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பேரில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் பேரன்பும் கொண்ட தூய கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த குளிர்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளையில் அடியவர்களாக இணைந்து உம்முடைய திருத்தலத்திலே இணைந்து ஆண்டவரை தொழுது மாட்சிமைப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுகிறோம். ஒரு வார காலம் ஆண்டவரங்களை பாதுகாத்து இறை பாதையில் நடத்தி ஆன்மீக தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்கு அருள் தந்து தொடர்ந்து ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவை நாங்கள் உரசி பார்த்து அதில் இருக்கின்ற குறைகளை களைந்து இத்தொழுகையின் தகவுகளின் ஊடாக விசுவாச வாழ்விலே கிறிஸ்துவிலே எங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு தொழுகையை தந்திருக்கின்றீர். இத்தொழுகையினூடாக எங்கள் ஆன்மீக வாழ்வு அழகு வருவதற்கு பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகள், கேட்கின்ற அருள்வாக்கு இவைகளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இத்தொழுகையில் இணைந்து ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவதற்கு வரவேண்டிய உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. இத்தொழுகையின் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் உம்முடைய அருள் பிரசன்னமும் உம்முடைய எழுந்த அருளும் இத்தொழுகையை அலங்கரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமேன். அமருங்கள். தொழுகையின் துவக்கத்திற்காகவும் ஆண்டவரின் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் 41வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 41. தூய தூய தூயா திரியேக தேவா, உமக்கு எந்நாளும் சங்கீதம் ஏறுமே. ஞான பாடல் 41. Thank you.
நின்ற வண்ணமாய் 23வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். கர்த்தர் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெப நிலையில் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். எத்தனை முறை நம்முடைய பாவங்களை ஆண்டவர் உணர்த்தி மீட்புக்குரிய பாதைகளை நமக்கு காண்பித்து ஆண்டவரோடு கூட இணைந்து அவருடைய சாயலை தரித்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை திருமுழுக்கின் ஊடாக ஒன்றிணைய செய்தார். ஆயினும் நம்முடைய மனம் போன போக்கிலே சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் உணர்வாலும் உள்ளத்தாலும் உடலாலும் செய்த அத்தனை பாவங்களையும் ஒரு நிமிடம் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக மன்றாடுவோம். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நமக்கு புது வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாவாரிக்கை ஜெபத்திலே கலந்து கொண்டோமானால் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து நம் அனைவரையும் மனமகிழ்ச்சியோடு நடத்துவாராக. ஆமீன். ஒரு வார காலம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய பாதங்கள் இடராதபடிக்கு அவருடைய கரத்திலே நம்மை அனுதினமும் ஏந்தி போஷித்து உடுத்துவித்து உறைவிடங்கள் தந்து உறவுகளை தந்து
ஆண்டவரின் பேரன்பை அனுதின வாழ்விலே நாம் உணர்ந்து மகிழ்வதற்கு, அவருடைய அருளை காண்பதற்கு நம்முடைய ஆன்மீக கண்களை திறந்து அவர் பாதையில் நடக்க நம்மை பணித்து வழிநடத்தினார். தொடர்ந்து நமக்கு தந்திருக்கின்ற அழகிய திருச்சபைக்காக, அதனூடாக நம்முடைய ஆன்மீக வாழ்விலே தொய்வுகள் ஏற்படுகிற போது ஆண்டவருடைய திருமுற்றத்தில் வந்து இறைவனோடு கூட உள்ள உறவை புதுப்பித்து அவருடைய காட்சிகளை காண்பதற்கு தந்த வாய்ப்புகளுக்காக, அவருடைய அழகிய இறை வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்று அதன்படி நாம் பூரணப்பட்டு வாழ தந்த நல்ல வாழ்வுக்காக, தந்த இயற்கையின் அனுகூலங்களுக்காக, கொடும் நோய் தொற்றுக்கு மத்தியில் இதுகாரும் வலுவாது நம்மை காத்து வருகிற அவருடைய பேரன்புக்காக மன்னன் தாவீதோடு கூட இணைந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். அமருங்கள். அறுபத்தி 6வது ஞான பாடலை எழுந்து பாடுவோம். ஞான பாடல் 66. உன்னதமான ஸ்தலத்தில் மா ஆழமுள்ள இடத்தில் கர்த்தாவே நீர் இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்க்கிறீர். உன்னதமான
சபையார் உட்காருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமுறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 வரை. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 வரை. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தைகளின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி, அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாத்தும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரயுத்தரமாக, என் ஆண்டவராகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. Today's Bible reading is taken from the book of 1 Corinthians chapter 10 verses 1 to 4. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது சுவிசேஷ பகுதி 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 1 முதல் 4 வரை. 1 Corinthians chapter 10 1 to 4. Moreover, brethren, I do not want you to be unaware that all our father we under the cloud, all passes through the sea. All were baptized into Moses in the cloud and in the sea. All ate the same fruit and food, and all drank the same fruit and drinks. For them and the rock was crushed. Here's end the reading portion. Glory to God. Amen. வாசிக்கும்படியாக தரப்பட்டுள்ள நற்செய்தி பாடப்பாகம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 7வது திருவார்த்தை முதல் 18வது திருவார்த்தை முடிய.
யோவான் 10:7 முதல் 18 முடிய. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையே என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே கூடி உம்முடைய அலங்கரிப்புக்குள் அமர்ந்திருந்து ஆராதிப்பதற்கு தந்த ஓய்வு நாளுக்காய் ஒரு விசை கூட நன்றி சொல்லுகிறோம். இத்தொழுகையிலே நாங்கள் உற்சாகமாய் பங்கெடுப்பதற்கு ஆண்டவர் தந்த ஆன்மீக உணர்வுகளுக்காய் போற்றுகிறோம். உம்முடைய திருத்தலத்திலே சென்று உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து உம்மோடு உறவாடுவதற்கு இந்த வேளையை தந்திருக்கின்றீர். அநேக மக்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் உதாசீனப்படுத்தி உலகத்திற்கடுத்த கவலைகளிலே அவர்கள் செல்லுகிற போது ஒரு கூட்ட மக்கள் நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தின் ஆகாரத்தை வாஞ்சித்து 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் வாழ்வதை விட ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற அந்த உன்னதமான நாள் மகிமையும் மாட்சியும் நிறைந்தது. அது அக்களிப்பையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கி ஆண்டவரிலே நாங்கள் ஒன்றிணைவதற்கு தருகிற வாய்ப்பு என்று சொல்லி உம்முடைய ஆலயத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இவ்விடத்திலே இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் அவரவர் விருப்பத்திற்கிணங்க இறை ஆசியை சொந்தமாக்கவும் ஆண்டவரோடுள்ள உறவிலே தொடர்ந்து வலுப்படப்பட்டு ஒன்றுபட்டு உறவிலே நிலை நின்று ஆண்டவருக்கு சான்று பகரவும் உம்முடைய பிள்ளைகளை இத்தொழுகையின் ஊடாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவீராக. கண்ணீர், கவலை, வேதனை, வியாதி, பாரங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறதான சலனங்கள், பிள்ளைகள் வாழ்விலே எதிர்நோக்கி நிற்கின்ற நன்மைகளை காண முடியாதபடிக்கு அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிள்ளைகளுக்காய் கதறுகின்ற எத்தனையோ பெற்றோர் இந்த இடத்திலே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காய், அமைதிக்காய், ஆறுதலுக்காய், ஆண்டவரே தன்னுடைய வாழ்வின் மேன்மைகளுக்காக உம்மை நோக்கி செபிக்கிற போது உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க உம்முடைய செவிகள் இவ்வாலயத்திலே திறந்திருக்கட்டும். இந்த இடத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்து அனைவரும் உம்மிலே அனைவரும் முழுமையான நம்பிக்கையை கொண்டு உமக்காக வாழ்வதற்கு தொடர்ந்து அருள் தாரோம்.
ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக தொற்றுகளுக்கு மத்தியில் உம்முடைய பிள்ளைகளை இதுகாரும் காத்திருக்கின்றீர். தொடர்ந்து ஆண்டவர் பராமரித்து கொள்வீராக. வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, 19ஆம் தேதி முதல் 10-12ஆம் வகுப்பிற்கான பாடசாலைகள் திறக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லுகிற போதும் வருகிற போதும் பாடசாலையிலே அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிற நேரமும் உம்முடைய பிரசனத்திற்குள்ளே மூடிக்கொள்வீராக. ஒருவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமான கல்வியை பயின்று எதிர்கால வாழ்வை ஆண்டவர் நிர்ணயித்து கொள்வதற்கு ஆண்டவர் உயர்ந்த காட்சிகளையும் ஆண்டவரே ஒரு இலக்கையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கல்வியிலே அவர்கள் கருத்தோடு நின்று முன்னேறி செல்ல அருள் தாரும். தொடர்ந்து வரும் நாட்களிலே தொற்று முழுமையாக நீங்கி தொடர்ந்து அனைத்து பிரிவு பாடசாலைகளும் கல்லூரிகளும் திறக்க அருள் செய்வீராக. அதனூடாக எங்களுடைய பிள்ளைகள் கல்வியின் வழியாய் உலகத்தின் உயர்ந்த இடங்களை சுதந்திரித்து இந்த தேசத்தினுடைய ஆண்டவரே மேன்மைகளை காண்பதற்கு அருள் தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து ஆதரித்து சத்துருவானவன் குடும்பங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு ஆவிக்குரிய நிலையில் முன்னேற அருள் தாரும். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வாழ்வின் விளிம்பில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரிகாரியாய் மருத்துவராய் விடுதலையின் நாயகராக இருந்து அனைவருக்கும் புதிய வாழ்வை தாரும். காயம்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அருமையான அன்பு சகோதரர், ஆண்டவரே முதுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பெற்றோர் அனைவரையும் கர்த்தர் பலப்படுத்தி உடைய பிள்ளைகள் வரும் நாட்களிலே தொடர்ந்து இணைந்து தொழுகையில் பங்கெடுக்க அருள் செய்வீராக. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே கடந்த நாளிலே ஆண்டவருடைய அழைப்பினை பெற்ற அருமையான தாயார், அவருடைய இழந்திருக்கின்ற குடும்பத்தார் அனைவருக்கும் ஆண்டவர் மெய்யான சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக திருச்சபையின் இறைப்பணிகளுக்காக வருகிற மாதம் நடைபெறுகின்ற ஆண்டவரே சபைக்குழு தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். அமைதியும் ஆண்டவரே சகோதரத்துவம் நல்லுறவும் ஆண்டவரே ஒருபோதும் குலைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேர்தல் ஆண்டவருக்கு சித்தமானவர்களை கடவுள் உமக்குடைய பணிக்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. தொடர்ந்து நாங்கள் உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். அமைதியற்ற சூழல், கடுமையான நோய்கள் ஆண்டவரை பாதித்து மனுக்குலத்தை அழிவுக்கு நேராக இட்டுச் செல்லுகிறது. குறிப்பாக ஆண்டவரே ஒரு வருடத்திற்கு முன்பாக உருவான கொரோனா மீண்டும் அது புது வடிவம் எடுத்து ஆண்டவரை விரைவாக ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஐரோப்பிய தேசம், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆண்டவரே மிக வீரியத்தோடு செயல்படுகிறது. கர்த்தர் தாமே அந்த தேசத்தின் மக்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். அந்த கொடிய உருமாற்றமடைந்து ஆண்டவரே கொரோனா தொற்றிலிருந்து அனைவரையும் பாதுகாத்து விடுவித்து இந்த தொற்று முற்றுமாய் நீங்கி போக கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போர் மேகங்கள் நீங்கி ஆண்டவரே உலக நாடுகள் இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானத்தோடு கூட மனித நேயத்தை முன்னெடுத்து இறைவனோடு இணைந்த பயணத்தில் அமைதி வழியிலே கடந்து செல்வதற்கு ஆயத்தப்படுத்துவீராக. இந்த நாளிலும் நாங்கள் சேகரித்து பதர் வழியாய் கேட்க இருக்கின்ற உம்முடைய வாக்குக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யவும், கிறிஸ்துவில் ஆண்டவரை நாங்கள் ஒன்றிணைந்து புதிய சமூகத்தை உருவாக்கி முன்னேறவும் அருள் தர வேண்டும் என்று இறைமைந்த இயேசு கிறிஸ்து வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். யாவரும் எழுந்து 146வது பாடலினுடைய முதல் கவி கடைசி கவியை மட்டும் பாடுவோம். பாடல் 146.
வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வாசல்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். வாசல்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பாடின தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பாடின தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை தென்னிந்திய திருச்சபை ஒரே கடவுள் ஒரே திருமுழுக்கு என்ற தலைப்பின் கீழ் ஞான ஸ்நானத்தை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஞான ஸ்நானத்தை ஒரு முறை கூட நினைவு கூறவும், ஞான ஸ்நானத்தின் நோக்கம் எங்களிலே நிறைவேற இந்த நாள் தியானங்கள் உதவியாக அமையட்டும். தொழுகையிலே கலந்து கொள்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்கியிரும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளை தென்னிந்திய திருச்சபையானது ஒரே கடவுள் ஒரே திருமுழுக்கு என்ற தலைப்பிலே ஞானஸ்நானத்தை அல்லது திருமுழுக்கை குறித்து தியானிக்க இறைவன் நமக்கு துணை செய்திருக்கிறார். ஆதாரமாக யோவான் 10வது அதிகாரத்தின் 14வது வசனத்தின் பின்பகுதியை வாசியுங்கள். வாசிங்க. அது பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஞானஸ்நானம் என்பது ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளர்வதற்காக இறைவன் தந்திருக்கிற ஒரு ஞான அனுமானம். இதை அறிஞர்கள் சொல்லுகின்ற போது ஒரு பரம ரகசியம். இதை குறித்து ஒருபோதும் நாம் சந்தேகம் கொள்ளவோ அல்லது தவறான போதனைகளிலே நம்மை நடத்தவோ கூடாது. நமக்கு ஒரே கடவுள், அவர் நம்மை படைத்தவர், அவரோடு இணைந்து வாழ்வதற்காக ஞானஸ்நானம் என்னும் நியமத்தை நமக்கு தந்திருக்கிறார். லூக்கா 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை படிக்கின்ற போது யோவான் ஞானஸ்நானத்திற்கான ஆயத்தத்தை கொடுக்கின்றான். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
ஞானஸ்நானம் என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்தவ வாழ்வுடன் விசுவாசத்தோடு இணைந்து வாழுகின்ற ஒரு அனுபவம். பொதுவாக இந்த நாட்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கின்ற போதே ஞானஸ்நானம் கொடுக்கின்றோம். பிறந்து ஓரிரு மாதங்கள் ஆனவுடனே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றோம் இல்லையா? எதற்காக கொடுக்கின்றோம்? அருமையான அப்பா அம்மா இருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே பிறக்கின்ற பிள்ளை யார் கொடுத்த பிள்ளை? ஆண்டவர் கொடுத்த பிள்ளை இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே ஆண்டவர் தந்த பிள்ளையை ஆண்டவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து ஞானஸ்நானத்தின் மூலம் ஆண்டவரோடு ஒன்றிணைக்கின்றோம். ஆண்டவரோடு நம்முடைய பிள்ளைகளை ஒன்றிணைப்பதற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடத்துவதற்கும் நாம் ஞானஸ்நானம் கொடுக்கின்றோம். பல பெரியவர்கள் ஞானஸ்நானம் பெறுவது உண்டு. யோவான் சொல்லுகின்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அழைப்பை அவர் கொடுக்கின்ற போது இயேசுநாதரும் ஞானஸ்நானத்திற்காக வருகின்றார். இயேசுநாதர் ஞானஸ்நானத்திற்கு வருகின்ற போது யோவான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றார். ஏனென்றால் இயேசுநாதர் அவருடைய ஆண்டவருடைய பிள்ளை. ஆகவே இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெறுவதற்காக கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் என்று மத்தேயு 3வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே படிக்கின்றோம். யோவான் அவருக்கு தடை சொல்லுகின்ற போது, யோவான் எப்படி ஆண்டவருடைய குமாரன் மூலமாக நான் ஞானஸ்நானம் பெறுவது, நான் ஞானஸ்நானம் ஆண்டவருடைய குமாரனுக்கு எப்படி கொடுப்பது என்பதுதான் யோவானுடைய அந்த சிந்தனை. இப்போது இயேசுநாதர் சொல்லுகின்றார், நீ என்னிடத்தில் இயேசுநாதர் சொல்லுகின்றார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்போது ஞானஸ்நானம் என்பதை இயேசுநாதர் தெளிவாக சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற அடையாள சின்னம் ஞானஸ்நானம். ஆகவே இயேசுநாதர் ஆண்டவருடைய பிள்ளை என்று இந்த உலகிலே பிறந்த பின்னாலும் இயேசுநாதர் நம்மை போல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இந்த ஞானஸ்நானத்திலே ஒரு சிறப்பு இருந்தது. என்ன சிறப்பு என்றால், தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வருகிறதை கண்டார். 17வது வசனத்திலே, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஞானஸ்நானம் என்பது இறைவனுடைய பிள்ளை, இறைவனுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம்தான் ஞானஸ்நானம். ஆகவே இது ஒரு பரம ரகசியம். நான் சிறுவனாக இருக்கும்போதே எனக்கு ஞானஸ்நானம் தந்து விட்டார்கள். யார் தந்தது, எப்படி தந்தது என்று தெரியவில்லை. அந்த நாளிலே மூன்றுலச்சல் சேகரத்தில் இருந்த சேகர ஆயர் வழியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அந்த ஞானஸ்நானத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன்.
இந்த ஞானஸ்நானம் இறைவனுடைய பிள்ளையாக வளர்வதற்கு எனக்கு துணை செய்தது. பெற்றோர் திருச்சபையிலே வளர்த்தார்கள். ஏற்ற நாளிலே திடப்படுத்துதல் திருவிருந்திலே நான் சேர்வதற்கு அது என்னை ஆயத்தப்படுத்த. இதே வண்ணமாக உங்கள் அநேகரிடத்திலே கேட்டால் இதை தெளிவாக சொல்வார்கள். ஆக திருமுழுக்கின் உண்மையை தெரிந்து கொள்வது சற்று கடினமான ஒன்று. ஆனால் திருமறை வழியாக நாம் அதை சிந்திக்கின்ற போது தண்ணீர் அதற்கு முக்கிய இடம் பெறுகின்றது. தூய ஆவியானவரை பெறுகின்ற ஒரு அனுபவமாக அது மாற்றப்படுகின்றது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை கற்றுக்கொள்வதற்கு அல்லது இறைவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு ஞானஸ்நானம் உதவி செய்கின்றது. ஆக நாம் பெற்ற ஞானஸ்நானம் கடமைக்காக பெற்றது அல்ல, திருச்சபையின் அங்கத்தினராக சேர்க்கப்படுவதற்கு அல்ல. ஞானஸ்நானத்திலே சொல்லுவார்கள் இல்லையா, பேரை சொல்லிவிட்டு இப்பொழுது ஆண்டவருடைய மந்தையாகிய திருச்சபையிலே உங்களை சேர்த்து கொள்ளுகின்றோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய மந்தையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளுகின்ற அடையாளம்தான் ஞானஸ்நானம். அப்போ ஞானஸ்நானத்தின் மூலமாக வெளிப்படுகின்ற சில காரியங்களை மாத்திரம் நாம் சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக திருமுழுக்கினுடைய பொருள், ஒரே உடலாக மாற்றப்படுகின்றோம். ஒரே உடலாக மாற்றப்படுகின்றோம். ஆகவே திருச்சபையின் மந்தையாகிய ஆண்டவருடைய சரீரமாகிய சபையிலே ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒன்றிணைக்கப்படுகின்றோம். ஆக அவரோடு கூட இணைவதற்கு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் ஞானஸ்நானம். ஆக இந்த ஞானஸ்நானம் என்பது இந்த உலகிலே கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகின்ற அனுபவம். கலாத்தியர் 3:27 படிக்கின்ற ஒரு தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 12-13 வசனங்களை படிக்கின்ற போது ஒரே உடலாக நாம் இணைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் உடலோடு நம்மை இணைத்து கொள்ளுகின்றோம். ஆக இப்படி கிறிஸ்துவின் உடலோடு இணைக்கப்பட்ட நாம் புது வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் இறைவனோடு நம்மை இணைத்திருக்கின்றது. இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் ஒன்றிணைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். மத்தேயு 19வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை யாராவது படியுங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் பிள்ளைகளை அதிகமாக நேசித்ததாக இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். பலர் அதை அல்லது இயேசுநாதருடைய உடன் சீடர்கள் கூட அதை விரும்பவில்லை என்று பார்க்கின்றோம். இன்று கூட அநேகர் பிள்ளையுடைய ஞான ஸ்நானத்திற்கு எதிர் சொல்லுகின்றவர்கள் உண்டு இல்லையா? ஆனால் திருமறை தெளிவாக சொல்லுகின்றது, பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவரோடு தங்களை இணைத்து கொள்வதற்காக ஆண்டவர் விரும்புகின்றார்.
பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு என்ன செய்கின்றார்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். இறைவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் கொடுக்கின்ற ஞான ஸ்நானத்தின் மூலம் பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்க்கப்படுகின்றார்கள். இன்னும் நாம் பார்க்கின்ற போது ஞான ஸ்நானத்தின் மூலமாக இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். அனைவரையும் ஆண்டவரோடு ஒன்று சேர்க்கும் ஞான ஸ்நானம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஆக தூய்மை ஆக்குதலின் அடையாளமாக தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தூய்மை ஆகுதலின் அடையாளம். பாவ மன்னிப்பும் புது வாழ்வும் பெற்றுக்கொள்வதற்கு இது அவசியமான ஒன்று என்று பார்க்கின்றோம். யாராவது படியுங்கள், சங்கீதம் 51:7 படியுங்கள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆக தூய்மைப்படுத்துவதற்காக தண்ணீர் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. நீங்கள் இன்னும் எசேக்கியேல் 36வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை படிக்கின்ற போது அங்கே ஒரு உண்மையை நாம் பார்க்கின்றோம். யாராவது படியுங்கள். தொடர்ந்து 26, 27 படியுங்க. 26, 27 அதே அதிகாரத்தின் பாருங்கள். 25வது வசனத்திலே உங்கள் மேல் சுத்த ஜலத்தை தெளிப்பேன், கழுவுவேன் என்று கூட சொல்லவில்லை. நான் உங்கள் மேல் சுத்த ஜலத்தை தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவரால் சுத்தமாக்கப்பட்ட ஜலமானது தெளிக்கின்ற போது இந்த உலகத்திலே நாம் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும் என்று 26வது வசனத்திலே சொல்லுகின்றார். நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த கழுவுதல், சுத்திகரித்தல், ஞானஸ்நானம் ஆண்டவருடைய பரிசுத்தாவியானுடைய நடத்துதலை நம்முடைய உள்ளத்திலே தருகின்ற ஒரு அனுபவமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த அனுபவமானது உடன்படிக்கையின் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்ற உடன்படிக்கையின் அடையாளமாக ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நீதிமானாக்கும் அடையாளமாக ஞானஸ்நானம் செயல்படுகின்றது. மறுபிறப்பிற்கு அடையாளமாக காணப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அடையாளம். இறுதியாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை சேர்க்கின்ற ஒரு அடையாளம். ஆகவே ஞானஸ்நானம் என்று சொல்லுகின்றது நம்மை கழுவுகின்ற, சுத்திகரிக்கின்ற ஒரு அனுபவம். இந்த அனுபவமானது ஆண்டவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே நாம் பெறுகின்ற ஞானஸ்நானம் தண்ணீர்னாலே எப்படி எடுத்துக்கொண்டாலும் அந்த ஞானஸ்நானமானது நம்மை மறுபடியும் பிறக்க செய்கின்றது, நீதிமானாக்குகின்றது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று உங்களையும் என்னையும் நடத்துகின்றது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே ஞானஸ்நானமானது உணர்த்துகின்ற அதிக முக்கியத்துவமான ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே தருகின்றார். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒன்றுபட்டு வாழுகின்ற அனுபவம். யோவான் சொல்லுகின்ற போது, ஆண்டவர் கொடுக்கின்ற, எனக்கு பின் வருகின்றவர் கொடுக்கின்ற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினால், அக்கினியினால் கொடுக்கின்ற ஞானஸ்நானம். இதை நாம் விளக்கமாக பார்க்கின்ற போது, ஞானஸ்நானமானது ஆண்டவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுகின்றது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழுகின்ற போது இறுதியாக ஒரு காரியத்தை திருமறை சொல்லுகின்றார். அதுதான் நியாய தீர்ப்பு. இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே தந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற வாய்ப்பை தந்து எல்லாவற்றின் இறுதியிலே ஒரு எதிர்பார்ப்பை நம்மளே பார்க்கின்றார். அந்த எதிர்பார்ப்பு தான் நியாய தீர்ப்பு. அதை திருமறையிலே படிக்கின்ற போது, பதரை நியாய தீர்ப்பு நாளிலே அக்கினியினால் ஆண்டவர் சுட்டரிக்கின்றார். புடமிடப்படுகின்ற அனுபவம். இந்த உலகிலே இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுகின்றவர்கள் புடமிடப்படுகின்ற போது அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? பொன்னை போல காட்சியளிப்பார்களாம். அதற்கு இந்த ஞானஸ்நானம் நம்மை நடத்துகின்றது. ஆகவே இந்த ஞானஸ்நானத்தை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமல், ஆண்டவருடைய திருப்பெயரிலே நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுகின்றேன், இந்த உலகிலே ஆண்டவருடைய திருச்சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை எனக்கு தந்திருக்கின்றார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை யாராவது படியுங்கள். 1 பேதுரு வாசிங்க. அடுத்த வசனம் கூட, பாருங்கள், பேதுரு அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுகின்றார். யாருக்கு சொல்லுகின்றார்? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால், இறைவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமானால் என்ன செய்யணுமா? சகல துர்க்குணத்தை விட்டுவிட வேண்டும். உள்ளத்திலே என்ன இருக்கக்கூடாது? கபடம் இருக்கக்கூடாது. அநேகர் என்ன செய்வாங்க?
வெளியில் நல்லா பேசுவாங்க இல்லையா, அந்த பக்கம் போனால் தான் தெரியும் அவங்க உள்ளம் எப்படி இருக்கிறது என்று. இயேசுநாதர் சொல்லுகின்ற போது கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அன்புக்குரியவர்களே, சகலவிதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும், அடுத்த புறங்கூறுதலில் எங்கே ஒன்று கேட்டு அங்கே ஒன்று சொல்லி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியது. வீட்டில் போய் நல்லா படியுங்க, தெளிவாக சொல்லுகின்றார். ஞானஸ்நானத்தின் மூலம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ருசித்து பார்க்கின்ற அனுபவம் நம்மளே இருக்குமானால் இந்த தீமைகளை எல்லாம் விட்டு நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களையும் படித்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு இணைந்து வாழ நாம் பெற்ற ஞானஸ்நானம் உதவியாக இருக்கிறது. இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவரோடு வளர என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த பாக்கியத்தை நமக்கு தந்து நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த துன்பமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். இறை வாக்கை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிடத்திற்பூத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நின்ற வண்ணமாக 366வது ஞானப்பாட்டினுடைய முதல் கடைசி கவியை பாடுவோம். அப்பொழுது திருமுழுக்குக்காக பிள்ளையை கொண்டு வந்த பெற்றோர் முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சபையார் உட்காருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இக்குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இக்குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர்.
ஆகையால் அவர் இந்த பிள்ளையை நேசிக்கிறார் என்றும் இக்குழந்தையை ஏற்றுக்கொள்ளவும் தம்முடைய இரக்கமுள்ள கரங்களினால் அணைத்துக் கொள்ளவும் இக்குழந்தைக்கு நித்திய ஜீவனாகிய ஆசீர்வாதத்தை அருளவும் ஆயத்தமாயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். இந்த குழந்தை உங்களுடன் கடவுளுக்கு சொந்தமாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் இவர்கள் வளர்ச்சியடையும்படி பரிசுத்த ஞானஸ்நானத்தினால் விசுவாச குடும்பத்தாருடனும் வீட்டாருடனும் இவர் இணைகிறார். நான் இப்போது கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் உண்மையாய் மறு உத்தரம் சொல்வது அவசியம். அருமையான பிள்ளை உங்கள் குடும்பத்திலே வளரவும் இயேசு கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் தொழுகையிலும் இந்த பிள்ளையை வளர்க்க ஊக்கப்படுத்துவீர்களா? ஆம். இந்த பிள்ளைக்கு இடறல் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காய் நடத்த முயற்சி செய்வீர்களா? ஆம். இந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்கவும் உலகத்தில் சொல்லவும் உதவியாய் இருக்கும்படி பின்னாட்களிலே இந்த பிள்ளை திடப்படுத்தல் பெற இந்த பிள்ளையை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே, நீர் உலகை படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளி செய்து தமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியராக வந்து இறங்கிய திரியேக தேவனே, ஞானஸ்நானத்திற்கென்று நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த தண்ணீரை நீர் புனிதமாக்க வேண்டுமென்று உமது நாமத்தில் புனிதமாக்கப்பட்ட இந்த தண்ணீர்னால் ஞானஸ்நானம் பெறுகின்ற பிள்ளை உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ இந்த பிள்ளையையும் நாங்கள் பயன்படுத்துகின்ற தண்ணீரையும் இதற்கு ஆயத்தப்படுத்தி வந்திருக்கின்ற பெற்றோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெஸ்னியா டேரல், பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே உனக்கு ஞானஸ்நானம் தருகிறேன். உன் நெற்றியிலே சிலுவையளத்தை வரைந்து எங்கள் திருச்சபையாம் மந்தையிலே உன்னை சேர்த்து கொள்கின்றேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் குடும்ப வாழ்விலே இறைவன் தந்த அன்பு மகளை ஞான ஸ்நானத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி வந்த பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளை இந்த உலகிலே ஆண்டவருடைய பிள்ளையாக வாழவும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று தீர்க்காயுசோடு திருச்சபைக்கு சான்றாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று இறைமைந்த இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் அன்பு பிள்ளையோடும் அன்பான பெற்றோரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். இப்போது நேற்றைய தினத்திலே நடைபெற்ற பேராய மம்மன்றத்தினுடைய சிறப்பான காரியங்களை பேராய மாமன்ற அறிக்கையாக சுருக்கமாக டாக்டர் ஆஸ்டின் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள்.
பரிசுத்தமான ஆலய தொழுகையிலே அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய இறைமக்கள் அனைவரையும் கள்ளக்குடம் சேகர திருச்சபையின் ஆதீனம் என்ற உறுப்பினர்கள் சார்பிலே வாழ்த்தி, நேற்றைய தினம் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியிலே நடைபெற்ற பேராய மாமன்ற கூடுகையின் அறிக்கையினை சமர்ப்பிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முன் அறிவிப்பின்படி பேராய மாமன்ற கூடுகையானது நேற்றைய தினம் காலை சுமார் 9 மணி அளவில் திருவிருந்து ஆராதனையோடு ஆரம்பமானது. அதைத் தொடர்ந்து வருகை பதிவேடு நடைபெற்றது. பின்னர் பேராய செயலாளர் என்ஜினியர் பைஜு அவர்கள் கலந்து கொள்ளாதவர்களின் பெயர் பட்டியலை வாசித்தார்கள். தேவையான கோரம் 477 என்ற நிலையில் அதற்கு அதிகமான உறுப்பினர்கள் வருகை தந்ததினால் முறைப்படி பேராய மாமன்றம் கூடுவதாக பாசுமிகு பேராயர்கள் அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து டெல்லர்ஸ், ரெக்கார்டிங் செக்ரட்டரிஸ் அப்பாயின்மெண்ட் நடந்தது. அதைத் தொடர்ந்து முதல் சிறப்பு கூட்டத்தின் அஜெண்டாவான அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் என்ற எலெக்ஷன் கமிஷன் நியமனம் செய்ததை செயற்குழுவால் நியமனம் செய்யப்பட்ட எலெக்ஷன் கமிஷனை ஏற்றுக்கொள்வதாக செயலரால் முன்மொழியப்பட்டு அது அனைவராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வழக்கறிஞர் ரம்பால் சிங் அவர்கள் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவும் மேலும் சப்ஸ்டியூட்டாக 3 பேரும் சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் உறுப்பினர்களாக குழுவாக இருப்பார்கள் என்பதை பேராய மாமன்றம் முடிவு செய்தது. பின்னர் ஜெபித்து அந்த முதல் சிறப்பு கூட்டம் முடிவுக்கு வந்தது. 2வது சிறப்பு கூட்டம் சிறு இடைவேளைக்கு பின்பு சுமார் 12:45 மணியளவில் மீண்டும் துவங்கியது. 2வது அஜெண்டா திருச்சபைகளில் திருவிருந்து பதிவேடு முறைப்படுத்துவது மற்றும் ஆஜர் எடுப்பது சம்பந்தமான திருத்தங்களை பேராய செயற்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டு அவை மாமன்றத்திற்கு விவாதத்திற்கு விடப்பட்டது. அந்த விவாதத்திலே பேராசிரியர் கிறிஸ்டியன் பாபு, அருள் திரு விக்டர் ஞானராஜ், அருள் திரு அறிவர் முத்துசாமி கிறிஸ்தாஸ், புலவர் செல்லப்பா, நான் உள்ளிட்ட சுமார் 20 பேர் அதில் விவாதத்திலே கலந்து கொண்டோம். ஒரு சிலர் பேசுகின்ற பொழுது அனைத்து திருச்சபைகளிலும் திருவிருந்து பதிவேடு நடைமுறையில் இல்லை, இந்த ஆஜர் எடுப்பது சட்டமாக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்களை கூறினார்கள். என்னுடைய உரையிலே நான் அதை மறுத்து சொன்னேன். திருவிருந்து என்பது பரிசுத்தமான நற்கருணை. இந்த பரிசுத்தமான இந்த சாக்கிரமந்தை தேர்தலோடு ஒப்பிடக்கூடாது என்று என்னுடைய வாதத்தை வைத்தேன். எனக்கு பின்னர் பேசிய பலரும் என்னுடைய வாதத்திற்கு அழகு சேர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சிலர் பேசிய பின்னர் பேராய செயலாளர் இதை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை கூறினார்கள். மற்றும் 2வதாக நானும் நம்முடைய அருகாமையில் நெய்யூர் திருச்சபையை சார்ந்த புலவர் செல்லப்பா அவர்களும் ஒரு கோரிக்கையை வைத்தோம். இதுவரையிலும் நம்முடைய கன்னியாகுமரி டயோசிஸ் கான்ஸ்டியூஷன் புக் என்ற சட்ட புத்தகம் ஆங்கிலத்தில் மாத்திரமே உள்ளது. அனைத்து ஆதீன மாமன்ற உறுப்பினர்களும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்கள் அல்ல என்பது அறிந்ததே. ஆகவே அனைவரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய சட்ட புத்தகம் தமிழிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இருவரும் முன்வைத்தோம். பேராயர் பதுலூரிலே அதை ஏற்றுக்கொள்வதாகவும் அதற்கான பணிகளை துவங்குவதாகவும் உறுதியளித்தார்கள். அதைப்போல அந்த சட்ட திருத்தங்கள் பலர் பேசிய பின்னர் பேராயர் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த ஆஜர் முறை அல்லது திருவிருந்து நற்கருணை ஆராதனையிலே வருகை பதிவேடு செய்யும் முறை அந்தந்த திருச்சபைகளின் பொது சபையால் முடிவு செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் பின்னர் இது பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு மறுபரிசீலனை செய்யலாம் என்ற ஒரு முடிவின்படி
அனைத்து உறுப்பினர்களும் ஏகமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சிறப்பு கூட்டம் பேராயர் ஜெபித்து ஆசீர்வாதம் கூற இணைய முடிந்தது. அமைதியான முறையிலே இந்த பேராய மாமண்டோ கூட்டத்தை நடத்தி தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. இந்த வாரத்தில் தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்கள் ஜெங்கின்ஸ் லட்சுமி பெறாம், திருமதி தமிழ் செல்வி, கணவர் திருவாளர் செல்வகுமார் வேப்பன் பிள்ளை ஆகியோர் 18ஆம் தேதியும், திருவாளர் டி சாம்வேல் ஆடினார் பிள்ளை, திருமதி ஞானலின் அமுதா, கணவர் திருவாளர் விஜயராஜ் சேரியாவட்டம், திருமதி சகிலாமோல், கணவர் திருவாளர் கிளாட்சன் செட்டி பிள்ளை, திருவாளர் ரோஸ் பிளஸட் கிங் பிள்ளை ஆகியோர் 19ஆம் தேதியும், திருவாளர் பில்பர்ட் ரைட் பருத்தியடைப்பு, திருவாளர் பாலையா பிள்ளை, ஜே அனிஸ்தாஸ், தந்தை திருவாளர் ஜோசப் ரஞ்சுதாஸ் நாகர்கோவில், செல்வி ஆர்ஜி ஆஷ்லின் பெனிஷா, தந்தை திருவாளர் ஞானராஜ் மேற்கு கல்லுக்கூட்டம் ஆகியோர் 20ஆம் தேதியும், திருவாளர் பிரேம் ரிச்சர்ட்சன் வேம்படி விள்ளை, திருவாளர் பி டேவிட்சன் தேம்பரவிள்ளை, செல்வி அர்ஷா, தந்தை திருவாளர் சந்திரா சேரியாவட்டம், எஸ் கெஸ்லின் சிவானா, தந்தை திருவாளர் ஸ்டெர்லின் ஜெபஜோஸ் ஆடினார் விள்ளை ஆகியோர் 21ஆம் தேதியும், திருவாளர் தேவராஜ் துத்துக்குழி விளை, திருவாளர் மகிழ்ச்சி ராஜ் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி சாரதாபாய், கணவர் திருவாளர் செல்லையன் லட்சுமிபுரம், திருமதி பிளாரன்ஸ் மேல்சிபாய் செட்டி விளை, தர்ஷா, தந்தை திருவாளர் ஞானதாஸ் மங்களாவடி, திருமதி கேதரின் சீலாராணி, கணவர் திருவாளர் ஜஸ்டின் கடுக்காவிளை ஆகியோர் 22ஆம் தேதியும், திருவாளர் சகாயதாஸ் செட்டி விளை, திருமதி அமுதா, கணவர் திருவாளர் தன்சிங் வெம்படி விளை, செல்வி ஆர்வி ஜெனிசிகா, தந்தை திருவாளர் ராஜேஷ்குமார் பிள்ளை விளை, திருமதி சோபியா ஸ்டாலினி, கணவர் திருவாளர் பீபன் பருத்தி அடைப்பு ஆகியோர் 23ஆம் தேதியும், திருமதி பிளாரன்ஸ் ஞானலதா, கணவர் திருவாளர் ஜோப்குமார் வெம்படி விளை, திருவாளர் சுனில் சாம்ராஜ் சேரியாவட்டம், செல்வி லீலா மஞ்சுலின், தந்தை திருவாளர் அருள் பிரகாஷ் நாகர்கோவில், வீட்லின் தாஸ், தந்தை திருவாளர் ஞானதாஸ் செட்டி விளை, திருவாளர் ஜார்ஜ் ஆடினார் விளை, செல்வி ஏஞ்சலின் ஸ்டேவ், தந்தை திருவாளர் ஸ்டீவன் பிள்ளை விளை, ஏஜி ஜியோபின் மெருஃப், தந்தை திருவாளர் ஆஸ்டன் ஜானி மேற்கு கல்லுக்கூட்டம், திருமதி ஜிஆர் அனிஷா, கணவர் திருவாளர் ஜெபேத் ஜெங்கின் பிள்ளை விளை, ஜோகன் கிறிஸ், தந்தை திருவாளர் ஜெங்கின்ஸ் துத்துக்குழி விளை ஆகியோர் 24ஆம் தேதியும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறும் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய வயதை நன்மையால் முடிசூட்டி கண்மணி போல வாழ்வின் கடைசி வரை அவளை காப்பாராக. ஆம். திருமண அறிவிப்பு. சீனவிளை திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் ஞானதாஸ் அவர்கள் மகன் அபிஷேக் ராஜா அன்சிங் அவர்களும், நமது சபையை சார்ந்த எபனேசர்மணி அவர்கள் மகள் யுவாஞ்சலின் பிரின்சி அவர்களும் தம்மல் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். எஸ்டி மங்காடு சேகர திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் ராமையன் அவர்கள் மகன் ஆல்வின் ஜோஸ் அவர்களும், நமது சபையை சார்ந்த திரு கிங்ஸ்லி அவர்கள் மகள் ஜென்சியும் தம்மல் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இந்த திருமணங்கள் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால்
இன்று மாலை 5 மணிக்குள் சேகராயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு இறுதி அறிவிப்பு. நமது சேகரம் காரியவளை திருச்சபையில் மிஸ்டர் சுந்தர்ராஜ் அவர்கள் மகன் டேவிட்ஸ் ராஜன் அவர்களும், நமது திருச்சபையை சார்ந்த ஜான் சேகர் அவர்கள் மகள் பியூட்லின் ஜெனிஷாவும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இத்திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கு முரணாக இருந்தால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் சேகராயருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. இந்த வாரத்திலே உதவி செய்தவர்களுடைய பெயர்கள்: திரு கிறிஸ்தாஸ் மேற்கு கல்லுக்கூட்டம் அவர்கள் நினைவாக திருமதி ஈஸ்டர் ரத்னபாய் அவர்கள் நமது பள்ளியின் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய 1000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். திருமதி ஆன் டோரா லெக்சாண்டர் அவர்கள் நினைவாக அவர்கள் மருமகள் டாக்டர் ஐரின் லெக்சாண்டர் நாகர்கோயில் அவர்கள் வைப்பு நிதியாக 50,000 ரூபாய் தந்துள்ளார்கள். இதனுடைய வட்டியை கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலத்தில் எளியவர்களுக்கு கொடுக்க கேட்டுள்ளார்கள். திருமதி சொர்ணம் அவர்கள் நினைவாக அவருடைய பிள்ளைகள் சேரியாவட்டம் 1000 ரூபாய் நினைவு காணிக்கை படைத்துள்ளார்கள். புதிய ஆலய கட்டுமான பணிக்காக கிப்ஸ்லின் ஜெஷீர் தந்தை சுரேஷ் நாகர்கோயில் 2000 ரூபாய் காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். நன்றி காணிக்கையாக திரு சாமுவேல் பிள்ளவிளை 10,000 ரூபாய் நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் மிஸ்டர் டி பிரேம் டேனியல், திருமதி தேவ மெர்லிஷா தங்கள் பிள்ளைகள் பிரேம் டேனியல் பிள்ளைகள் ஜெஷ்வா டேனியல், பிடி ஜெஷ்னியா டேரல் ஆகியோருடைய சார்பிலே நம்முடைய ஆல்டரின் பின்பகுதியில் இருக்கின்ற கற்றன் அவர்கள் வாங்கி தந்துள்ளார்கள். அதோடு நம்முடைய ஆலயத்தின் ரெட் கலர் டேபிள் கிளாத் செட்டிற்காக 8,000 ரூபாய் காணிக்கையாக தந்துள்ளார்கள். அவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். மரண அறிவிப்பு: திருமதி சொர்ணம் லேட் தங்கமணி அவருடைய மனைவி சேரியாவட்டம் 15/1/2020 அன்று உலக வாழ்வை முடித்து கொண்டார்கள். குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதலை சமாதானத்தை கொடுக்க ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். டீக்கன்மார் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான முதலாம் அறிவிப்பு: டீக்கன்மார் தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் வேட்பு மனுக்களை நீங்கள் என்னிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பாடகர் குழுவினர் பாடல் பாடும்போது நாம் படைக்கின்ற காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும்.
சபையார் எழுந்து நிற்போம். அவள் பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் துருத்தியையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு சிலுவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஜெபிப்போம். நன்மையான ஈவுகளை தருகின்றவரும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரும் பாதுகாக்கின்றவரும் பராமரிக்கிறவருமாக இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் புதிதாக ஆலயத்திற்கு எடுத்து வந்திருக்கிற அன்பு பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுள்தாமே தொட்டு ஆசீர்வதியும். சிறுபிராயத்திலிருந்தே ஆண்டவருடைய அன்பிலும் கிருபையிலும் ஞானத்திலும் வளர்த்தி தாரும். தீர்க்காயுசோடு காத்துக்கொள்ளும். விசேஷமாக தாய்க்காக ஜெபிக்கிறோம். பிற்காலத்தின் தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தபடியால் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தைக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்விலே ஆண்டவர் தந்த பிள்ளையை ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அர்ப்பணித்து ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளோம். முதற்பலன்களாக நன்றி படையலாக மாதாந்திரம், எளியோர் நலநிதி, ஆண்டவரே இன்னும் மலைநாட்டு ஊழியம், விசேஷமாக மாதாந்திரம் காணிக்கை படைத்திருக்கின்ற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலே பெற்றோருடைய நினைவாக படைத்திருக்கின்ற காணிக்கைகள், எளியோர் நல நிதியாக படைத்திருக்கின்ற காணிக்கை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆலய பயன்பாட்டிற்காக ஆல்டர் கர்டன் வாங்கி தந்திருக்கின்ற, இன்னும் மேஜ விரிப்புக்காக ரூபாய் தந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். பெற்றோரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. தொழுகையின் நிறைவுக்காக நாம் யாவரும் எழுந்து 240வது கீதத்தின் முதல் 2 கவிகளை பாடுவோம். கீதம் 240 முதல் 2 கவிகள்.
அனைத்து ஆற்றலும் நிறைந்த அன்பு கடவுளே, உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகுக்கு தந்து ஞானஸ்நானம் என்னும் நியமத்தை அவர் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்து ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை நாங்கள் பெற்று ஆண்டவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் தருகின்ற கட்டளைகளின்படியும் நியமங்களின்படி நடக்கவும் நீதியை நிலைநாட்டவும் நாங்கள் பெற்றிருக்கின்ற ஞானஸ்நானம் உதவியாக அமையட்டும். இந்த உலகத்தின் பாவ சுபாவங்கள் எங்களை ஆட்கொள்ளாத வண்ணம் ஆண்டவரே திருமறை படிப்பதன் மூலமாக தியானிப்பதன் மூலமாக இறைவனுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிப்பதன் மூலமாக நிறைவான ஆசிகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்யும். இத்தொழுகையிலும் நீர் கண்ட குறைவுகளை தயவாக பொறுத்து கொள்ளும். ஆண்டவரே, இத்தொழுகையிலே கலந்து கொள்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினீரே. அந்த அனுபவம் எங்கள் திருச்சபையிலே நிறைவாக காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, சபைக்குழு தேர்தலுக்கான ஆயத்தங்களை செய்கின்றோம். எந்த பிரிவினையும் வராத வண்ணம் அன்போடு விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு காரியங்களை செய்ய ஆண்டவர் துணை செய்யும். சமாதானத்தின் தேவன் தாமே கூட இரும். இறைமைந்த இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் நம்மோடு இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பாக்கியத்தை தந்து நம் அனைவரையும் சிறப்பாக இந்த காணொளி காட்சியின் மூலமாக வெளியிடங்களிலே இருந்து இந்நிகழ்விலே இத்தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.